ஆந்திராவில் முன்னாள் காதலனின் மனைவிக்கு HIV வைரஸ் ஊசி செலுத்திய பெண் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். HIV தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் இரத்த மாதிரிகளை சேகரித்து திட்டமிட்டு பழிவாங்கிய கொடூர செயலில் நடந்தது என்ன? காதலனின் மனைவிக்கு HIV தொற்றுள்ள இரத்தத்தை செலுத்தி முன்னாள் காதலி கொடூர செயலில் ஈடுபட்டுள்ளார். அப்பாவி பெண்ணை விபத்தில் சிக்க வைத்து ஆட்டோவில் ஏற்றியவர்கள் மருத்துவமனை அழைத்து செல்வதாக கூறி நடுவழியில் HIV தொற்றுள்ள இரத்தத்தை ஊசி மூலமாக பெண்ணின் உடலில் செலுத்தியுள்ளனர். காதலனை பழிவாங்க அவருடைய மனைவிக்கு கொடிய நோயை பரப்பி குழி தோண்டிய பெண் யார்? நடந்தது என்ன? ஆந்திர மாநிலம் கர்னூலை சேர்ந்தவர் 34 வயதான வசுந்தரா. கருத்து வேறுபாட்டால் இவரை விட்டு பிரிந்த முன்னாள் காதலர் வேறொரு பெண்ணை மணந்துள்ளார். இதனை பொறுத்து கொள்ள முடியாத வசுந்தரா தனக்கு கிடைக்காத காதலன் வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்று நினைத்து எப்படியாவது அவரை மனைவியுடன் இருந்து பிரித்துவிட வேண்டுமென்று கங்கணம் கட்டியுள்ளார். அதற்காக கொடூர திட்டம் ஒன்றை போட்டவர் தனது தோழியான செவிலியர் கோங்கே ஜோதி மற்றும் அவருடைய 2 மகன்களுடன் கூட்டு சேர்ந்து சதி திட்டம் தீட்டியுள்ளார். தனியார் மருத்துவக் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றக்கூடிய முன்னாள் காதலனின் மனைவி ஜனவரி 9ஆம் தேதி மதிய உணவிற்காக இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளார். அப்போது 3 பேருடன் சேர்ந்து சதி செய்து சாலை விபத்தை ஏற்படுத்திய வசுந்தரா காதலனின் மனைவியை ஆட்டோவில் ஏற்றி மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதாக கூறியுள்ளார். ஆனால் போகும் வழியில் தயாராக எடுத்து வைத்திருந்த HIV தொற்றுள்ள இரத்தத்தை ஊசி மூலமாக அவருக்கு செலுத்தியுள்ளார். பிறகு அவரை பாதி வழியில் இறக்கிவிட்டவர்கள் அங்கிருந்து தப்பிவிட்டனர். சிறிது நாட்களில் மனைவியின் உடல்நிலை மோசமாக மருத்துவ சிகிச்சையில் சம்பவம் குறித்து தெரியவர ஒட்டுமொத்த குடும்பமும் அரண்டு போனார்கள். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதில் வசுந்தராவின் சதிவேலை CCTV காட்சி பதிவுகளுடன் போலீசாரிடம் சிக்கியது. உடனே அது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் வசுந்தரா உட்பட 4 பேரை கைது செய்தனர். ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக தேவை என்று கூறி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடிய நோயாளிகளிடமிருந்து HIV தொற்றுள்ள இரத்த மாதிரிகளை வசுந்தரா பெற்றுள்ளார். பிறகு அதனை குளிர்சாதன பெட்டியில் சேமித்து வைத்து திட்டமிட்டு தன்னுடைய முன்னாள் காதலனை பழிவாங்க அவருடைய மனைவிக்கு செலுத்தியது விசாரணையில் உறுதியானது. இதனையடுத்து வசுந்தரா உட்பட 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர்.